Hi, welcome to the squad. This is Logic IO. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கொஷின் வந்து 2024 ஜோஹோவோட ரவுண்ட் 1 கேட்ட ஆப்டிடியூட் கொஷின். இந்த வருஷம் 2024 கேட்ட கொஷின். அண்ட் எனக்கு கீழே நிறைய கொஷின் கிடச்சிருக்கு. அதனால் கொஞ்சம் வரிசையாக ஜோஹோவில் 2024 கேட்ட கொஷின்ஸாக அப்படியே சொல்லி கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கொஷின் நான் ஆன்சர் பண்ணாதது உங்களுக்கு கேட்டிருந்தாலோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது கேட்டிருந்தாலோ அதை நான் ஆன்சர் பண்ண நினச்சிங்கன்னா goms.io இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் அதை பார்த்துட்டு அடுத்த வீடியோ பண்ணுறப்ப அதை ஆன்சர் பண்ணுறேன். இந்த கொஷினுக்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டு நான் வந்து கொஷின் வச்சிடுறேன். எக்ஸ்க்ளூடிங் ஸ்டாப்பேஜஸ் த ஸ்பீட் ஆஃப் அ பஸ் இஸ் 54 km/h. முக்கியமான விஷயங்கள்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 54 km/hன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்க்ளூடிங் ஸ்டாப்பேஜஸ்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தால இன்க்ளூடிங் ஸ்டாப்பேஜஸ் இட்ஸ் 45 km/h அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் ஸ்டாப்பேஜஸ் வந்து 45 km/h. ஹவு மெனி மினிட்ஸ் டஸ் த பஸ் ஸ்டாப் பெர் ஹார்? ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு பஸ்ஸு வந்து ட்ராவல் பண்ணுது ஒரு டிஸ்டன்ஸை, எங்கேயுமே நிற்காமல் போச்சு அப்படின்னா அதோட ஸ்பீடு வந்து 54 km/h இருக்குது. நின்று போச்சுன்னா அதோட ஸ்பீடு வந்து 45 km/h இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், நின்று போனால் ஸ்பீடு குறையுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த இடத்துல அவங்க ஸ்பீடுன்னு சொல்கிறது, இப்போ 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குன்னா, இப்போ நான் ஒரு பஸ்ஸில் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ட்ராவல் பண்ணுறேன். இதுதான் என்னோடய பஸ்ஸுன்னு சொன்னால் நம்பிடணும். ஓகே, கேள்விலாம் கேட்கக்கூடாது. இப்போ இந்த பஸ்ஸு வந்து லெஃப்டில் இருந்து ரைட் வரைக்கும், அதாவது இந்த 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 54 km/h ஸ்பீடில் இந்த 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் ஒரு டைம் ஆக போகுது. ஓகே, அண்ட் அந்த ஸ்பீடை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். இப்போ இதே 1 கிலோமீட்டர் இந்த பஸ் என்ன பண்ணுது, கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாப் பண்ணுது. இந்த இடத்துல என்ன பண்ணுறான், ஒரு ஸ்டாப்பு நீங்கள் போட்டுடுறான். ஒரு 5 நிமிஷம் கழித்து திரும்ப பஸ் எடுக்கிறான். பஸ் எடுத்து திரும்ப இன்னொரு இடத்துல இன்னொரு ஸ்டாப்புன்னு போட்டுடுறான். லோக்கல் பஸ்ஸாக இருக்கும் போல். ஸோ அதுக்கப்புறம் கடைசியில் லாஸ்ட் ஸ்டாப்புக்கு போகுது. இப்போ என்ன ஆகுது, இங்கே டோட்டலாக நம்ம ஸ்பீடு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறப்ப இந்த இடத்துல நீங்கள் ஆக்சுவலாக கண்டுபிடிக்கிறது வந்து ஸ்பீடு கிடையாது, ஆவரேஜ் ஸ்பீடுன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது டோட்டலாக நீங்கள் என்ன கண்டுபிடிக்கிறீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன், அதுதான் நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதே 1 கிலோமீட்டர் தான் அந்த பஸ்ஸு வந்து 54 km/h ஸ்பீடிலே ட்ராவல் பண்ணாலும் இடையில நிற்கிறதுனால அதோட டோட்டல் ஸ்பீடுன்னு பார்க்குறப்ப அது வந்து கம்மியான வேல்யூவாக தான் இருக்கும். ஏன்னா இந்த 1 கிலோமீட்ரு டிஸ்டன்ஸை அது கவர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் அதிகம். ஸோ அதோட ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். 1 கிலோமீட்டரை ஒருத்தன் நிற்காமல் நடந்து போகிறான், இன்னொருத்தன் இடையில நின்று நடந்து போகிறான். ஸோ நின்று நடந்து வர்றவனோட ஸ்பீடு கம்மின்னு தான் நம்ம சொல்லுவோம். நின்று நடந்து வர்றவன் வேகமாக நடந்தாலுமே இடையில ஒரு 1/2 மணி நேரம் வண்டியை போட்டு தூங்கிட்டான் அப்படின்னா அவன் வந்து ஸ்லோவாக வர்ற பஸ்ஸுன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான் இங்கே இந்த வந்து ஸ்பீடுனா எக்ஸாக்டாக அந்த ஸ்பீடுன்னு அர்த்தம் கிடையாது, இதுதான் ஸ்பீடு. ஸோ இது ஒன்றை வந்து நீங்கள் கொஷின்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோன்னு நினச்சேன், அதுக்காக சொல்லிட்டேன். ஓகே, ஃபைன். இப்போ நிற்காமல் போகிற பஸ்ஸு 54 km/h ஸ்பீடில் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதிலேருந்து உங்களுக்கு என்ன இன்ஃபரன்ஸ் நம்ம எடுத்துக்க முடியும்னா 1 ஹாருக்கு இந்த பஸ்ஸு 54 km ட்ராவல் பண்ணியிருக்கு வித்தவுட் ஸ்டாப். ஓகே, ஸ்டாப்பே இல்லாமல் போகிறப்ப 1 ஹாருக்கு 54 km ட்ராவல் பண்ணியிருக்கு. ரெண்டாவது, இதே 1 ஹாருக்கு 45 km ட்ராவல் பண்ணும் வித் ஸ்டாப். மேலே இருக்கிறது வித்தவுட்டு, அதில் வித்துன்னு எழுதி வச்சுருக்கேன். நீங்கள் ப்ராபப்ளி நோட் பண்ணியிருப்பீங்க. நைட்டு நேரத்தில் வேலை பார்க்கறதுனால வர மிஸ்டேக்ஸ்ன்னு நினைக்கிறேன். அது வித்தவுட் ஸ்டாப்பு, இது வித் ஸ்டாப். ஓகே, சரி. இப்போ நிற்காமல் போச்சுன்னா 1 மணி நேரத்தில் 54 km போயிடும். நின்று போச்சுன்னா 1 மணி நேரத்தில் 45 km தான் போகும்.
இப்போ நம்ம என்ன பண்ணணும், அது 1 மணி நேரத்தில் அது எவ்வளோ நேரம் நிற்கிறதுல செலவு பண்ணியிருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த பஸ்ஸோட ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 54 கிலோமீட்டர் தான். 54 கிலோமீட்டர் பெர் ஹவர் தான் அந்த பஸ்ஸோட ஸ்பீடு. அது இடையில நிற்கிறதுனால தான் இதால் 1 மணி நேரத்தில் 45 கிலோமீட்டர் தான் போக முடியுது, ஏன்னா இடையில நின்று வருது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 1 மணி நேரத்தில் அந்த பஸ்ஸு நிற்காம போனால் 54 போகுமா, அந்த பஸ்ஸு 1 மணி நேரத்தில் நின்று போனால் 45 கிலோமீட்டர் போகும். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு 5 அங்கே ஒரு 4 9 கிலோமீட்டர். ஸோ அந்த பஸ்ஸு நிற்காம போனால் 1 மணி நேரத்தில் 54 கிலோமீட்டர் போயிருக்கும், நின்று போனால் 1 மணி நேரத்தில் 45 கிலோமீட்டர் தான் போகுது. ஸோ அது நின்றுட்டு இருந்த டைம் இருக்கு இல்லையா, அது நின்றுட்டு இருந்த டைமில் அதால் 9 கிலோமீட்டர் போயிருக்க முடியும். உங்களுக்கு நான் புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. இந்த இப்போ 2 பஸ் எடுத்துப்போமே, இது வந்து பஸ்ஸு 1ன்னு வச்சுக்கலாம், இது வந்து பஸ்ஸு 2ன்னு வச்சுக்கலாம். பஸ்ஸு 1 நிற்காம போகுது, பஸ்ஸு 2 வந்து நின்று போகுது. இப்போ பஸ்ஸு 2 நிற்கிற நேரத்தில், பஸ்ஸு 2 இடையில பஸ்ஸை போட்டுட்டு டீ குடித்த நேரத்தில், வடை சாப்பிட்ட நேரத்தில் பஸ் 1 வந்து எக்ஸ்ட்ராவாக 9 கிலோமீட்டர் போயிருக்கு. ஸோ இது ஸ்டாப் ஆகிருக்கிற டைமில், இதோட ஸ்டாப்பிங் டைமில் அதை ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்து 9 கிலோமீட்டர். ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 1 மணி நேரம், 1 மணி நேரங்கிற அந்த ஒரு டைம் ஃப்ரேம் எடுத்து தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஸோ ஸ்டாப் ஆகிருக்கிற நேரத்தில் அது வந்து 9 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுது. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, 9 கிலோமீட்டர்ஸாக கேட்குறாங்க, இந்த ஸ்டாப் ஆகிருக்கிற நேரத்தில் இது எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்குன்னா கேட்குறாங்க? கிடையாது. அவங்க கேட்குறது எத்தனை நிமிஷத்துக்கு அந்த பஸ்ஸு வந்து ஸ்டாப் ஆகிருக்கு 1 மணி நேரத்தில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இதுதான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ நிமிஷம் அந்த பஸ்ஸு நின்றுருக்கு. இப்போ பஸ்ஸு 1 ஸ்டாப் ஆகிருந்த நேரத்தில், பஸ்ஸு 2 ஸ்டாப் ஆகிருந்த நேரத்தில் பஸ்ஸு 1 ட்ராவல் பண்ணியிருக்குது. பஸ்ஸு 1 ட்ராவல் பண்ணி 9 கிலோமீட்டர், இந்த 9 கிலோமீட்டரை கடந்தது வந்து பஸ்ஸு 1. ஸோ அந்த 9 கிலோமீட்டரை பஸ்ஸு 1ஓட ஸ்பீடு என்ன, 54 கிலோமீட்டர் பெர் ஹவர் தான் பஸ் 1ஓட ஸ்பீடு. ஸோ ஸ்பீடு வந்து 54 kmph. டிஸ்டன்ஸ் வந்து நம்ம தான் சொல்லிட்டோமே 9 கிலோமீட்டர். ஏன்னா பஸ்ஸு 2 நின்ற நேரத்தில் பஸ்ஸு 1 9 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 9 கிலோமீட்டர், ஸ்பீடு 54 கிலோமீட்டரு. இதை வச்சு நீங்கள் டைம் கண்டுபிடிச்சிட வேண்டியதான். நம்மளுக்கு என்ன தெரியும், டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடா. இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் என்ன, 9 கிலோமீட்டர், டிவைடட் பை ஸ்பீடு என்ன, 54 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகே, ஸோ 9/54. 9/54னா என்ன, 9 5 are 45, 9 6 are 54. ஸோ இது வந்து 1/6 அப்படின்னு ஆயிடுது. ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு 1/6 ஹார்ஸ். ஏன் ஹார்ஸ், ஏன்னா இது கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்குது அண்ட் இது கிலோமீட்டரில் வச்சுருக்கோம். ஸோ ஹார்ஸ்னு வருது. நீங்கள் ஹார்ஸில் வேண்டான்னு நினச்சிங்க அப்படின்னா, மினிட்ஸில் ஆன்சர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 1/6 × 60. அப்போ இது 1, இது 10. ஆன்சர் என்னன்னா, எங்கள் இடம் இருக்குது 10 minutes. 10 minutes தான் ஆன்சர். அதாவது 2வது பஸ், அதாவது நின்று போன பஸ்ஸு வந்து 10 நிமிஷம் டீ கடையில் வண்டியை போட்டுட்டு பேப்பர் படிச்சிருக்கான். ஓகே, இதுதான் ஆன்சர். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு வாட்டி டக்குன்னு ரீகேப் பண்ணிடுறேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும். நான் இதெல்லாம் ரேஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பஸ்ஸு வந்து நிற்காமல் போச்சு அப்படின்னா அது 54 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில் போகுது. இந்த இடத்துல ஸ்பீடுங்கிறது டோட்டலாக நம்ம கன்சிடர் பண்ணுற டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன், அதுதான் வந்து ஸ்பீடு. இந்த ஸ்பீடா மீட்டரில் எவ்வளோ ஆக்சிலேட்டர் அழுத்துறோங்கிறத வச்சு ஸ்பீடா மீட்டரில் காட்டுற ஸ்பீடு கிடையாது. இது அவங்க சொல்கிறது வந்து அந்த டோட்டல் டைமில் இவங்க ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ், அதை வச்சு கேல்குலேட் பண்ணுற ஸ்பீடு. இவ்வளோ டிஸ்டன்ஸை இந்த டைமில் கவர் பண்ணியிருக்கான், ஸோ அதனால் இந்த ஸ்பீடு அப்படின்னு சொல்கிறது. நார்மல் ஸ்பீடோட இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இப்போ நம்ம 2 பஸ்ஸுனே இந்த இடத்துல இமேஜின் பண்ணிக்கலாம். பஸ் 1 வந்து ஸ்டாப்பே நான் ஸ்டாப், என்எஸ்னு போட்டுக்கிறேன், நான் ஸ்டாப் பஸ்ஸு. இந்த பஸ்ஸு 1 இதோட ஸ்பீடு வந்து 54 கிலோமீட்டர் பெர் ஹவர். அதே மாதிரி பஸ்ஸு 2ன்னு ஒன்று இருக்குது, இது வந்து ஸ்டாப் பஸ்ஸு, எஸ்ன்னு போட்டுக்கிறேன், இது வந்து 45 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ இது 2 ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, 2 ஸ்டேட்மெண்ட்லேயும் காமனாக
அந்த ஸ்பீடு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது என்ன அப்படின்னா 1 மணி நேரத்தில் இது ரெண்டும் கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ். இன் 1 hour, இந்த சென்டென்ஸ் மாதிரிலாம் நீங்கள் எழுத வேண்டாம், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் எழுதுகிறேன். இன் 1 hour பஸ் 1 வந்து 54 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிடும். அதே 1 hourல பஸ் 2 வந்து 45 கிலோமீட்டர் தான் ட்ராவல் பண்ணும். ஸோ பஸ் 1 நிற்காமல் போகிறதுனால 1 மணி நேரத்தில் 54 கிலோமீட்டர் போயிடுது. பஸ் 2 நின்று போகிறதுனால 1 மணி நேரத்தில் 45 கிலோமீட்டர் தான் போக முடியுது. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 54 மைனஸ் 45 வந்து 9 கிலோமீட்டர். அதாவது இந்த 9 கிலோமீட்டருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வென் பஸ் 2 ஸ்டாண்டு, எப்போ பஸ் 2 வந்து நின்றுட்டு இருக்குதோ அந்த டைமில் பஸ் 1 வந்து 9 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்குது. ஓகே, பஸ் 2 நின்றுட்டு இருந்த டைமில் பஸ் 1 வந்து 9 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 9 கிலோமீட்டர்ஸ். இந்த 9 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ராவாக ட்ராவல் பண்ணது யார்? பஸ் 1. பஸ் 1 தான் எக்ஸ்ட்ராவாக 9 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கு, பஸ் 2 இல்லை, பஸ் 1. ஸோ அந்த பஸ் 1 வந்து 9 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கு. அண்ட் பஸ் 1 வந்து கான்ஸ்டண்ட்டாக 54லே தான் போயிருக்கான். ஏன்னா அவன் வந்து இடையில எங்கேயுமே நிற்கலை. ஸோ அவனோட டிஸ்டன்ஸ் வந்து 9 கிலோமீட்டர், அவனோட ஸ்பீடு வந்து 54 இல்லையா? ஸோ நம்ம இதிலிருந்து அவனோட டைம் கண்டுபிடிக்கிறோம். டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட், தட் இஸ் ஈக்குவல் டு 9/54. 9/54 வந்து 1/6 அண்ட் 1/6 ஹார்ஸில் இருக்குது. அதை நீங்கள் மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா 10 நிமிஷம். இவ்வளோதான் ஆன்சர். வெரி வெரி சிம்பிள் கொஷின் தான். நீங்கள் இந்த லாஜிக், அந்த ஸ்பீடு, இந்த இடத்துல அவங்க ஸ்பீடுன்னு எதை சொல்ல வராங்கிறத புரிஞ்சுக்கிட்டா இந்த மாதிரி கொஷின் எல்லாமே சால்வ் பண்ணிடலாம். 2024 கேட்ட கொஷின் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு குட்டியாக இதில் ஸ்லைட் மாடிஃபிகேஷனோட ஒன்று தரேன், அதை நீங்கள் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஸ்டாப்பாக போகிறப்ப 72 kmph. ஓகே, நின்று போகிறப்ப 63 kmph. இது ரெண்டும் இருக்கிற பட்சத்தில் எவ்வளோ மணி நேரம், ஆர் எவ்வளோ மணி நேரம்னு வேணால், ஹவு மெனி மினிட்ஸ் அந்த பஸ் வந்து நின்றுட்டுருக்கு. இந்த கொஸ்டினில் நம்ம மினிட்ஸ்ன்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்காங்க, அதனால் நம்ம 60ஆல் மல்டிப்ளை பண்ணி தான் சொல்லணும். நானும் அதே தான் கேட்குறேன். நிற்காமல் போகிறப்ப வித்தவுட் ஸ்டாப்பேஜ் 72 km/h, வித் ஸ்டாப்பேஜ் வந்து 63 km/h. அப்படி இருக்கிற பட்சத்தில் பஸ்ஸு எத்தனை நிமிஷம் ஸ்டாப் பண்ணியிருக்கு, இதை நீங்கள் கண்டுபிடிச்சி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட் வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா கண்ணில் ஸ்டார் விடுற எமோஜியை கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். டாடா.